السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. நபிகளாரின் வருகை பற்றி முன்னறிவிப்பு. ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. 6ஆம் நூற்றாண்டில் மதங்களின் நிலை. நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ நபிமார்கள் தோன்றினார்களோ அவர்கள் அனைவருமே தமது சமுதாயத்தாரிடம் இறுதி நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பல்வேறு அடையாளங்களை கூறி அன்னார் தோன்றும் காலத்தில் நீங்கள் உயிருடன் இருந்தால் அவரிடம் ஈமான் கொள்ளவும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். மாற்றங்கள் 1000 செய்திட்ட போதிலும் தௌராத் மற்றும் இன்ஜீல் அந்த அடையாளம் பற்றிய வசனங்கள் இன்னும் உள்ளன. தௌராத் இன்ஜீல் வேதக்காரர்களும் இதை நன்கறிந்திருக்கின்றார்கள். இது பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர்களுக்கும் நாம் வேதம் கொடுத்தோமோ அவர்கள் தம் சொந்த மக்களை அறிவதை போன்று இந்த உண்மையை அறிவார்கள். ஆனால் அவர்களில் ஒரு பிரிவினர் அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கின்றனர் என சூரா பக்ராவிலே நபியின் முன்வரிப்பை அறிந்திருக்க வேதக்காரர்கள் மறைக்கின்ற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவிலே வெளிப்படுத்துகிறான். மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக குர்ஆனில் வந்துள்ளதாவது, இஸ்ராயேல் மக்களே, அதாவது இஸ்ரவேலர்களே, இந்த யூதர்களே, எனக்கு முன்னிருந்த தௌராத்தை மெய்ப்பிப்பவனாகவும் எனக்கு பின்னர் வரவிருக்கும் அஹமது என்னும் பெயருடைய தூதரை பற்றி நன்மாராயம் கூறுபவனாகவும் இருக்கும் நிலையில் நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் தூதனாக உங்களிடம் வந்துள்ளேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த யூத மக்களிடம் கூறினார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சூரா சாஃபிலே அல்லாஹ் கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், நான் எனது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் துஆ மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நன்மாராயமாவேன் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய முன்னறிவிப்பு முன்றைய வேதங்களில் உள்ளதை இங்கே பறைசாற்றுகிறது. இன்னும் இங்கே கல்கி அவதாரம் என்ற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்கிறோம். இது இந்து வேதங்களிலும் கல்கி அவதாரத்தை பற்றி வந்துள்ளது. அதில் அவர் கூறக்கூடிய ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு நபிமார்களை பற்றி வருகின்ற அறிவிப்பு தான். அதில் ஒன்று தான் கல்கி அவதாரம். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி ஒரு நாள் தனியாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். அபூதர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி முன்னறிவிப்பு. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் தஆலா அபூதர் மீது அருள் புரிவானாக, அவர் தனிமையிலேயே இருக்கிறார், அவர் தனியாகவே மரணிப்பார், தனியாகவே எழுப்பப்படுவார் என்றார்கள். அவ்வாறே அவர் ரபதா என்னும் இடத்தில் தனியாகவே வசித்து வந்தார். அங்கே மரணமடைந்தார். அவ்வேளை அவரிடம் அவரின் மனைவியும் ஒரு அடிமையும் இருந்தார்கள். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஜமாத்துடன் தொழுதல். ஜமாத்துடன் ஆண்கள் தொழுவதை விட்டுவிடக்கூடாது. அவ்வாறு இல்லையெனில் அவர்களில் வீடுகளில் நெருப்பிடுவேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குறிப்பு, ஜமாத்தை விடுபவர்களுக்கு ஹதீஸில் கடும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. எனவே அனைத்து முஸ்லீம் ஆண்களும் ஜமாத்தை பேணுவது அவசியமாகும். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. பாவ மன்னிப்பு மற்றும் அருள் வேண்டி துஆ. பாவ மன்னிப்பிற்காகவும் இறை அருளை வேண்டியும் இந்த துஆவை நியமமாக ஓதி வர வேண்டும். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருர் ராஹிமீன். எங்கள் இரட்சகா, நாங்கள் உன் மீது ஈமான் கொண்டோம், நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை புரிவாயாக, கருணையாளர்களெல்லாம் நீ மிகவும் மேலானவன் என்பது துஆவாகும். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. பெற்றோருக்காக துஆ செய்தல். எவருடைய தாய் தந்தை அல்லது இருவரில் ஒருவர் இறந்திருந்தால் இவர் அவர்களுக்கு மாறு செய்தவராக இருந்திருந்த போதிலும் அவர்களுக்காக இவர் சதாவும் பாவமன்னிப்புக்காக துஆ செய்வாரானால் இவர் தம் பெற்றோருக்கு வழிபட்டவராகவே கருதப்படுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. துன்பத்திற்கு பின் இன்பத்தில்
பெருமை அடித்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனிதர்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பின் நம்முடைய கருணையை அனுபவிக்கும்படி நாம் செய்தால் உடனே நமது வாசனங்களில் சூழ்ச்சி செய்வதே அவர்களுக்கு வழக்கமாக இருக்கின்றது. அதாவது தற்போதுள்ள இன்ப நிலையில் மூழ்கி கடந்த காலங்களில் பட்ட துன்பங்களை பொய்யாக்கி கேலி பண்ணுகிறார்கள். இந்த அத்தாட்சிகளிலிருந்து படிப்பினை பெற வேண்டாமா என சூரா யூனிஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகத்தை விட மறுமை வெற்றியே சிறந்தது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களே ஆகும். நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனை முற்றிலும் சார்ந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருப்பது மிகவும் மேலானதும் நிலையானதுமாகும் என சூராவிலே அல்லாஹ் கூறுகிறான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. சுவனம் மற்றும் நரகத்தின் ஒவ்வொரு துளி. சுவனத்தின் ஒரு துளி இவ்வுலகில் வந்தால் முழு உலகையும் அது மதுரமாக்கிவிடும். நரகத்தின் ஒரு துளி உமது உலகுக்கு வந்தால் முழு உலகையும் அது கசப்பாக்கிவிடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 9வது தலைப்பு நபிவழி மருத்துவம். அத்திப்பழத்தால் மருத்துவம். அத்திப்பழம் சாப்பிடுங்கள், அது மூலத்தை நீக்குவதுடன் மூட்டுகளின் வலியையும் குணப்படுத்துகிறது. அத்திப்பழம் சாப்பிடுங்கள், அது மூலத்தை நீக்குவதுடன் மூட்டுகளின் வலியையும் குணப்படுத்துகிறது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. உங்களில் யாராவது ஒருவருக்கு கடன் கொடுத்தால் கடன் வாங்கியவர் ஏதாவது அன்பளிப்பு தந்தால் அதை ஏற்க வேண்டாம். அல்லது அவர் தனது வாகனத்தில் ஏற சொன்னாலும் ஏற வேண்டாம். கடன் வாங்குவதற்கு முன் அவர் இவ்வாறு உங்களிடம் பரஸ்பரமாக இருந்திருந்தால் அது தவறில்லை என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை பகிர்ந்தார்கள். அதாவது ஏன் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதுவும் வட்டியில் கணக்கில் வரும் அப்படி என்பதாக ஒரு கணக்கு. அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எதை விட்டு தவிர்ந்திருக்கும்படி அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு ஏவினார்களோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு ஆரம்பிச்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் ஏறத்தாழ மிகப்பெரிய ஒரு தொடராக போகும். டெய்லியுமே கேட்டு இன்ஷா அல்லாஹ் பயன்பெற்று கொள்ளுங்கள். எல்லாருமே வீடுகள்லேயும் நம்முடைய பெண்கள், வீட்டுக்கு பெண்கள், குழந்தைகள்கிட்ட கூட இந்த 5 நிமிட மாசாவை தவறாமல் கேட்க சொல்லுங்கள். குறிப்பாக மக்தப் பிள்ளைங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளை